இன்றைய காமெடி சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏன் இந்த காமெடி சமையல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நாங்க பண்றோம்னா, பேச்சுலர் பசங்க, வெளியே போய் படிக்கிறவங்க, அம்மா சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்க, அதுக்கப்புறமா ஒய்ஃப் ஊருக்கு போயாச்சு, எனக்கு சமைக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு எனக்கு பணம் நிறைய வேஸ்ட் ஆகுது, அதனால வந்து எனக்கு ஈஸியா சமைக்கிறது எப்படி, காமெடியா சமைக்கணும், நல்ல டைம் பாஸ் ஆகணும், போரிங் இல்லாம சமைக்கணும் அப்படின்றவங்களுக்காக தான் இந்த கான்செப்ட். இதை சும்மா அப்படி தோணுச்சு, சரி நான் உங்களுக்காக இன்னைக்கு சாம்பாரை பண்ணிட்டு அதை தாளிக்கிறது எப்படின்றத உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஆக்சுவலா நாங்க ஆல்ரெடி சாம்பாரை பண்ணிட்டோம், பட் வந்து எப்படி அதை தாளிக்கிறது, எப்படி அதை மிக்ஸ் பண்றது அப்படின்றத வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அதை நம்ம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இப்ப நான் சாம்பார் பண்ணுகிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமையல் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப போரிங்கான விஷயமே கிடையாது. பருப்பு நான் சாம்பார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சேன். தாளிக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், அதுக்கப்புறம் கடுகு போடணும், சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டிகை கடுகு போட்டால் கூட ஓகே தான். அதுக்கப்புறமா வந்து இந்த கருவேப்பிலை சொல்லுவாங்க, கருவேப்பிலை இருந்தாலும் ஓகே, இல்லைன்னாலும் ஓகே, அது போட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் அரிஞ்சு நல்லா நீளமா அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து அதில் போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிருப்பீங்க குக்கரில் சாம்பார், அதை எடுத்து அதில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் போடணும். சூப்பருங்க, நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்மெல் வருது. ஸ்மெல் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுங்க, டேஸ்ட் தான் மெயின். அங்க அது பார்த்துக்கணும் நீங்க மெயினா. அப்புறம் பாருங்க எல்லாமே நீங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா வந்து என்னோட அசிஸ்டன்ட் வந்து இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன், அது துரோகி ஏமாத்திச்சு. சரி பரவாயில்லைங்க. நீங்க அந்த கொத்தமல்லி எடுத்து ஒண்ணுமே இல்லைங்க சமையல். ஆக்சுவலா ரொம்ப இன்ட்ரெஸ்டா பண்ணலாம், உங்களுக்கு பண்ண உங்களுக்கே பிடிச்சிடும். என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் கூட வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது பாருங்க. என்ன நீங்களே குக் பண்ணி நீங்களே சாப்பிடணும்னு தோணும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் சமையல்காரனா ஆயிடுவீங்க நீங்க. வந்து நான் ஏன் இதை சொல்றேன்னா, போர் அடிக்குது சமையல் ரொம்ப போரிங் அப்படி சொல்ற ஆம்பளைங்களுக்காக தான் அதை சொல்லுகிறேன். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்டா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த தாளிச்சது பிளஸ் இந்த சாம்பார் எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகும். நல்லா திக்கா வந்துச்சு பாருங்க. தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். ஏன்னா அப்பதான் நமக்கு கரெக்டான ஒரு அளவு தெரியும் பாருங்க, அதுக்கு தான் சொன்னேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றதுக்கு அப்புறம் கடைசியா நீங்க கரெக்டா இருக்குது பாருங்க, நல்லா திக்காவும் இருக்குது, தண்ணி மாதிரியும் இல்லை, நல்லா கரெக்டா வரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடணும். உப்பு எங்க வச்சுக்கிற ஒய்ஃபு ஓகேன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். கொஞ்சம் போட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெரியும். அவங்களே கரெக்டாக போட்டுருவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சமைக்கிறோம், அம்மாக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணிக்க மாட்டோம் கிச்சன் பக்கம் போய். ஆனால் இங்கே நம்ம சூழ்நிலை அப்படி, நம்ம சமைச்சுதான் ஆகணும் அவங்க வர வரைக்கும். ஸோ உப்பு நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா சூடு வச்சுக்கோங்க ஸ்டவ்ல. பழக்கம் போல அதை எடுத்து ரைட் கையில ஸ்பூன் வச்சு இடது கையில வச்சு சூப்பர். கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குங்க, நான் கொஞ்சம் உப்பு கம்மியா போடுறேன். ஆனா உங்க வீட்டுல நீங்க சமைக்கும் உங்களுக்கு ஏற்ற அளவு உப்பு போடணும். நான் போடுறதை பார்த்துட்டு நீங்க சும்மா உப்பு ஆட் பண்ணிருந்தீங்கன்னா சமையல் நல்லா வராதுங்க, அதுக்கு நான் கேரண்டி இல்லை. அதுக்கு எங்களோட கம்பெனி பொறுத்தக்காது. ஸோ இப்போ எப்படி டேஸ்ட் இருக்குது பார்க்கலாம். ஃபைனல் இதுதான் ஃபைனல். செமையா இருக்குதுங்க, சூப்பர். வாங்க கேமராமேன் வந்து சாம்பார் க்ளோஸ்அப்ல எடுங்க. இது வந்து பீன்ஸ் சாம்பாருங்க, பாருங்க பீன்ஸ் சாம்பார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தது தான். நம்ம வந்து நாளைக்கு ஒரு இன்னொரு வித்தியாசமான ஒரு சமையலை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அது எப்படி ஈஸியாக பண்ணுறது, காமெடி வாக்கில் எப்படி பண்ணுறது தான் நம்மளோட கான்செப்ட். இங்கே எப்படி வந்து போர் இல்லாமல் நீங்கள் வந்து முன்னாடி யூடியூப் வீடியோஸ் வச்சுக்கலாம், அது இது எது வச்சு பார்க்கலாம், ஏதாவது காமெடி வச்சு பார்க்கலாம்.
ஐஃபோன் இருந்துச்சுன்னா ஐபாட் ஐஃபோன் எதனா இருந்துச்சுன்னா பாட்டு கேட்டுனே செய்யலாம். போரே இல்லைங்க. ஆக்சுவலா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஓகேங்க, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது, இப்போ சமைச்சாச்சு, சாப்பிடணும், டைம் ஆச்சுன்ட்டு டியூட்டிக்கார போகணும். சரிங்க, அப்புறம் நாம் அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காட்சன் ஜிடி. தேங்க்யூ.